திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. இதுபற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆறுமுகம். ஆறுமுகம், விவரம் என்ன? திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆத்தூர் பகுதியில் சூறைக்காற்று பெய்த மழையினால் பல்லாயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து சேதம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையினால் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆத்தூர், சுகந்தலை, கீரனூர், சேதுவாய்க்கா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து சேதமடைந்தது. ஆத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள வட்டார பகுதி முழுவதும் வாழை மற்றும் வெற்றிலை பயிரிடு பகுதியாக இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த இந்த காற்றுடன் கூடிய கனமழை வாழை முறிந்து விழுந்ததால் சேதமடைந்த இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கீரனூர் பகுதி குளத்தில் கரையில் இருந்து பனை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனால் அங்குள்ள விவசாயிகள் மனம் உளைச்சலோடு இருக்கிறார்கள். செந்தில் ஆறுமுகம், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.